கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தை நிகழ்ச்சியில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான காரியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதில் இவ்வளமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியா தீர்க்கதரிசி ராஜாவுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டத்தின் மத்தியில், வந்த ஒரு பிரச்சனையின் மத்தியில் எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் செய்த நலமான காரியங்களை, கர்த்தருக்கென்ற அவர் வைராக்கியம் பாராட்டின காரியங்களை, அவர் உண்மையாய் இருந்த காரியங்களை அவர் கர்த்தரிடத்தில் எடுத்து சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவரை பார்த்து சொன்ன ஒரு காரியம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இல்லையா? அவருடைய ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை கர்த்தர் நீட்டி கொடுத்தார். ஒருவேளை இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போய் விட்டுட்டு, இனிமேல் என்னுடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்கள், என்னுடைய பிரச்சனையின் மத்தியில் யார் எனக்கு உதவுவார்கள், என்னுடைய வேலை ஸ்தலங்களில் எப்படியான ஒரு போராட்டங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதே, என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு முடக்கமான நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியத்தில் எல்லாம் முடிந்து போன போது ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஒரு அங்கலாய்ப்போடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் நாம் உண்மையாக இருப்போம். கர்த்தருக்கென்று நாம் வைராக்கியம் பாராட்டுவோம். இப்படி எசேக்கியா ராஜா கர்த்தருடைய பார்வையில் நலமானதை செய்தாரோ, நன்மையான காரியங்களை அவர் செய்து வந்தாரோ, அதே போல நாம் கர்த்தருடைய பார்வையில் நலமானதை செய்கிறவர்களாக காணப்படுவோம். அப்பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்பார், நம்முடைய கண்ணீரை அவர் காண்பார். அவர் பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். அதுதான் இந்த நாளில் கர்த்தர் நம்ம முடிச்சிருக்கிறார். பதில் அளிக்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் இயேசு கிறிஸ்து சத்ருவானுடைய எல்லா காரியங்களையும் அவர் எடுத்து போட்டு விட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது வாழ்வை கட்டளை எடுக்கிறார், புது ஜீவனை கட்டளையிட்டு இருக்கிறார். நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையே இல்லை. உலகம் அப்படியாக நமக்கு நேராக வந்து சொல்லும், எல்லாம் முடிஞ்சு போயிற்று, உன்னுடைய ஜீவன் போக போகிறது, உன்னுடைய குடும்பம் இப்படியாக போக போகிறது என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற சத்ருவானோ நம்மை பயமுறுத்துகிறவனாக காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம கண்ணீரை காண்கிற தேவன், நம் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோமா? இன்று நாளில் நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசினீர். இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் உமக்கு பிரியமானதை நலமானதை செய்கிற வேளைகளை கர்த்தர் எங்களுடைய விண்ணப்பங்களையும் தகப்பனே எங்களுடைய வேண்டுதல்களையும் கேட்டு எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் அவர் நம்மோடு கூட இருந்து பலப்படுத்துவார். உங்கள் கண்ணீரை விண்ணப்பத்தை காண்கிற தேவன், பதிலளிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன்.